கிராமத்து முறையில் அருமையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் சமையல் கற்போம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல லெமன் சைஸ் அளவில் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. நம்ம ஊற வச்ச புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதை வடிகட்டிட்டு புளி தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இனி நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லெண்ணெயில் வதங்கும் போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி தக்காளியை வேக வச்சுருங்க. மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே வந்துடும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா வேகட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருங்க. புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்து இதே மெத்தடில் இந்த மீன் குழம்பு செய்யலாம். இப்போ மீனை சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுருங்க. சின்ன மீன் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக விடுங்க. மீன் நல்லா வெந்து வரட்டும், வேக வச்சுருங்க. இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கிராமத்து மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மீன் குழம்ப கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.